ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு 9 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பந்த் மற்றும் நகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கருவாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தரங்காமேல் மற்றும் ஃபுக்டி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசாஃப் அலி, ஏபிஜே அப்துல் கலாம் 1997 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுநத பாதரான்னு சொல்லலாம். சுத்த அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மத்தியத்தால் மாநில ஆளுநர்களை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ராம்பா கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில கோதாவரி பகுதியில நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் ஷிகோட்சவ். PM குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019 ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதத்த ஆயி சனரக்ஷன் விவசாய அமைச்சகம் 2018. சமகர சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. PM ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை 2018. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து 2018. நுரையீரல் அடைப்பு நோய் விழிப்புணர்வு மாதமாக எந்த மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது? நவம்பர். 2025 ஆண்டு மெக்சிகன் கிராண்ட் பிரி வென்றவர் யார்? லாண்டோ நோரிஸ். 2025 ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? தென்கொரியா. மிஸ்டி முயற்சியை எந்த அமைச்சகம் தொடங்கியது? சுற்றுச்சூழல். ஆந்திர பிரதேசத்தில் பசுமை வயல் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்க BPCL உடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஆயில் இந்தியா லிமிடெட். கார்த்திக் நாத் ஷோலாவை எந்த நாடு கொண்டாடுகிறது? நேபாள். ஃபாக்ஸ் நேஷன்ஸ் ஆண்டின் தேசபக்தர் விருதை பெற்றவர் யார்? மெலினியா ட்ரம்ப். லீலா அபுலேலா பெண் பிரிண்டர் பரிசு வாங்கியிருக்காங்க. கல்யாண் ஸ்ரேஷ்டா ஹெம் பகதூர் மல்லா விருது. யூனுஸ் அகமது ஒட்டக சர்வதேச விருது. சோனாலி கோஷ் கென்டனார் மில்லர் விருது. அபு சுப்யான் கார்கரோ பிரிக்ஸ் சர்வதேச விருது. வைஷ்ணவிக் பாரதியா வைக்யானிக் ஃபெல்லோஷிப் என்பது எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சி? அறிவியல் மற்றும் டெக்னாலஜி. டிபி வேர்ல்ட் மற்றும் நித்யாவுடைய உமன் ஆண்டர்ஷிப் பிளாட்ஃபார்ம் வீரேசன் சொல்லக்கூடிய முன்முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சுற்றுச்சூழல் அமைச்சகம் மிஸ்டி இனிஷியேட்டிவ். ஆபார் ஆன்லைன் ஸ்டோர் எந்த தளத்தில் தொடங்கப்பட்டது? கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ். கலாச்சார அமைச்சகம் மேரா கோவான் மேரி தரோகர் திட்டம். தேசிய மகளிர் ஆணையம் யசோதா AA எழுத்தறிவு திட்டம். ஸ்பார்க்ஸ் திட்டம் வடகிழக்கு பிராந்திய மாணவர்களுக்கிடையே விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை துறை குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சைக்கா தாவரத்தில் நியூட்ராக்சின் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற கவலை காரணமாக எந்த நிறுவனம் அந்த தாவரம் குறித்து ஆராய்ச்சியை தொடங்கியது? எய்ம்ஸ் புவனேஸ்வர். IREDA இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம். இந்தியாவுடைய 14வது மகாரத்ன நிறுவனம் ஹைஸ்செயில். ஒலி வாகன எச்சரிக்கை அமைப்பை அக்டோபர் 1, 2027 இருந்து கட்டாயமாக்கியிருக்காங்க மின்சார வாகனங்களுக்கு. சித்தி பழங்குடியினர் 72% கல்வியறிவு விகிதத்தை அடைஞ்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஷோகரா சுற்று மேம்பாட்டு திட்டத்திற்கான அடிக்கல் சமீபத்தில் எந்த திட்டத்தின் கீழ் நாட்டப்பட்டது? PM டிவின் திட்டம். பிரதான் மந்திரி விக்ஷிஷ் பாரத் ரோஸ்கார் முறையான வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிப்பதற்காக சுதந்திர தினத்தன்று பிரதமரால் அறிவிக்கப்பட்டது. நிர்யாத் புரோத்சாகன் மற்றும் நிர்யாத் திஷா ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் 2 துணை திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நரேந்திர மோடி PM சேது திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷ் பதக் எந்த அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது? இது ஒரு விருது. இதை உள்துறை அமைச்சகம் 2024 ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வருஷந்தோறும் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் ஆனிவர்சரி 31 அக்டோபர் இந்த விருதை வழங்குவாங்க. சிறுபான்மையினர் அமைச்சகம் உமீட் போர்ட்டல். வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம் ஸ்வச் சேகர் ஜோடி முன்முயற்சி. நிலக்கரி அமைச்சகம் கோயிலா சக்தி மற்றும் கிளாம் போர்ட்டல்.